2 அத்தியாயம் 3. பெரிய மனுஷியின் தேடலும் மௌனமும். கிருஷ்ணா கோவையில் ஒரு பெரிய ஹோட்டலில் படித்துக்கொண்டே பகுதி நேர வேலை செய்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது கிராமத்தில் இருந்து ஒரு நற்செய்தி வருகிறது. ரியா பெரிய பெண்ணாகிவிட்டாள். பூப்படைந்து விட்டாள். கிராமத்து வழக்கப்படி அவளுக்கு பெரிய சடங்கு விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. பட்டு பாவாடையில் தேவதை போல் அமர்ந்திருக்கும் ரியா சுற்றிலும் இருக்கும் சொந்தங்களை ரசிக்கவில்லை. அவளது கண்கள் ஏங்கியது தன் அத்தை மகனான தாய்மாமனை அல்ல, மாறாக தன் காதல் மாமன் கிருஷ்ணாவைத்தான். வாசலில் வண்டி சத்தம் கேட்ட போதெல்லாம் தன் தோழியின் கைகளை பிடித்து கொண்டு கிருஷ்ணா மாமாவா என்று துடிப்புடன் கேட்டாள் ரியா. ஆனால் வந்தது அவன் இல்லை என்று தெரிந்ததும் கண்ணீர் விட்டாள். இந்த தேடல் விவரம் தெரிந்த கிருஷ்ணா பல இரவுகள் தூங்காமல் அரும்பாடுபட்டு ரியாவின் புதிய தொலைபேசி எண்ணை வாங்குகிறான். படபடக்கும் இதயத்தோடு அவன் அழைக்க மறுமுனையில் ரியா போனை எடுக்கிறாள். அங்கிருந்து கேட்டது பழைய சிறுமியின் குரல் அல்ல. அவள் பெரிய மனுஷியாகி விட்டதால் அவளது குரலில் ஒரு பெண்ணுக்கே உரிய முதிர்ச்சியும் கம்பீரமும் கலந்திருந்தது. அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் கிருஷ்ணாவுக்கு தொண்டை அடைத்துக் கொண்டது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவளது புதிய குரலின் நளினத்தில் அவன் மௌனமாக உறைந்து போனான். அத்தியாயம் 4. தாய்மாமனின் கொடூர வில்லத்தனம். இந்த மௌன தவிப்பிற்கு பிறகு இருவருக்குள்ளும் போன் கால்கள் மூலமாக ரகசிய காதல் மலர்ந்து நாளுக்கு நாள் தீவிரமாக வளர்ந்தது. ரியா தன் காதலை முழுமையாக கிருஷ்ணாவிடம் சமர்ப்பித்தாள். ரியா அம்மாவின் ஆசையும் அதுவாகத்தான் இருந்தது. தன் மகளை நன்றாக படிக்க வைத்து பாசக்கார கிருஷ்ணனுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அங்கேதான் வில்லனாக நுழைந்தான் ரியாவின் தாய்மாமன். அவன் ஒரு சுயநலவாதி, அதிகார குணம் படைத்தவன். ரியாவுக்கு அப்பா இல்லை என்ற பலவீனத்தை அக்குடும்பத்தின் மீது ஏவத் தொடங்கினான். ரியாவின் அழகின் மீதும் அவளது குடும்ப சொத்தின் மீதும் கண் வைத்த அவன் ரியாவை தானே திருமணம் செய்ய போவதாக அதிரடியாக அறிவித்தான். ரியா அம்மாவின் சம்மதத்தை பெற அவன் கொடூரமான சதி வலைகளை பின்னினான். கோவையில் இருக்கும் கிருஷ்ணாவை பற்றி வதந்திகளை பரப்பினான். தாய்மாமனின் கொடூர பேச்சு. அவன் கோயம்புத்தூருக்கு போய் உருப்படாம ஹோட்டல்ல எச்சில் இலை கழுவிக்கிட்டே இருக்கான். அங்கே அவனுக்கு வேற பல பெண்களோடு தொடர்பு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்பா இல்லாத பொண்ணு அவன்கிட்ட கொடுத்தா வாழ்க்கை சீரழிஞ்சிடும். மரியாதையா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா அவங்க 2 பேரையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவேன். தாய்மாமனியின் இந்த நச்சு வார்த்தைகளும் மிரட்டல்களும் ரியா அம்மாவின் மனதை மெல்ல மெல்ல கலைக்க தொடங்கின. ஒரு நாள் தாய்மாமன் ஆட்களோடு ரியா வீட்டிற்குள் புகுந்து திருமண பேச்சை தொடங்கி மிரட்டினான். ரியா சமையல் அறையில் ஒளிந்து கொண்டு கிருஷ்ணாவுக்கு போன் செய்து அழுது துடித்தாள். ஆனால் தாய்மாமனும் உறவினர்களும் ரியாவை சூழ்ந்து கொண்டு அவளது மனதை குழப்பி அவளது அம்மாவின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி கடுமையான மனப்போராட்டத்தை உருவாக்கினார்கள். தன் அம்மாவின் கண்ணீருக்கும் சமூகத்தின் பழிச்சொல்லுக்கும் பயந்த ரியா வேறு வழியின்றி நெஞ்சில் ஈட்டி பாய்ந்த வலியோடு அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள், ஒத்துக்கொண்டாள். எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி. ஐயா புஞ்சிரிப்பு ரகையில தீ குளிச்ச பாதவத்தி, தீ குளிச்ச பாதவத்தி. ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில 10 தலை கேக்கும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, பாதவத்தி நம்பலையே. பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன், மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்ப